வணக்கம் நேயர்களே! உங்கள் அனைவரையும் டியர் பூமி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். போன வீடியோல கைலாஷ் மலைய பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோல தௌலகிரி மலைய பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தௌலகிரி மலை எந்த நாட்டுல அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு க்ளூ குடுக்கறேன். புத்தர் பிறந்த நாடு. என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதேதாங்க. நமது அண்டை நாடான நேபாள நாட்டுல தான் தௌலகிரி அமைஞ்சிருக்கு. நேர்களே, இப்ப இந்த மலைக்கு ஏன் தௌலகிரின்னு பேர் வந்ததுன்னு பார்க்கலாம். சமஸ்கிருத மொழியில தவள அப்படின்னா வெள்ளைன்னு பொருள். கிரி அப்படின்னா மலைன்னு பொருள். நம்ம பேச்சு வழக்குல கிரிவலம் போறோம்னு சொல்லுவோம்ல. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதா? கிரிங்கிற சொல்லுக்கு மலைன்னு பொருள். தவளகிரி மலையோட உயரம் 8167 மீட்டர். என்ன? இந்த மலை இவ்ளோ ஹைட்டாவா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அட ஆமாங்க. உலகத்திலேயே 7வது உயரமான மலை. மலை ஏறுறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய மலைகள்ல தௌலகிரியும் ஒண்ணு. தௌலகிரி எவ்ளோ பெரிய மலையா இருந்தாலும், அதோட உச்சியில ஒரு ஏரி கூட இல்லேங்கிற தகவலே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா மலைய சுற்றியுள்ள பகுதிகள்ல ஒரு அழகான ஏரி இருக்கு. அந்த ஏரிக்கு பேவா ஏரின்னு பேர். பேவா ஏரி நேபாள நாட்டோட போக்கரா பள்ளத்தாக்குல அமைஞ்சிருக்கு. இந்த ஏரி உயரமான இடங்கள்ல அமைஞ்சிருக்கிற நன்னீர் ஏரிகள்ல இதுவும் ஒன்று. இந்த பேவா ஏரி ஏன் ரொம்ப பிரபலமா இருக்குதுன்னா, இந்த ஏரிக்கு நடுவுல ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல தாழ்பராகி கோயில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மலைகளின் அழகான பிரதிபலிப்பு, படகு சவாரி, சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனம், கலாச்சார முக்கியத்துவம் காரணமா உள்ளூர் மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்க்குது. சரி நேயர்களே, அடுத்ததா தௌலகிரி மலையில உற்பத்தியாகிற ஆறுகள் பற்றி பார்க்கலாம். மிக முக்கியமான ஆறு காளிகண்டகி ஆறு. உலகத்திலேயே ஆழமான பள்ளத்தாக்க கடந்து செல்லக்கூடிய ஆறுகள்ல முக்கியமான ஆறு. இந்த ஆறு பௌச்சோ கார்சோங்கிற பெரிய பனிப்பாறைகள்ல இருந்து நிறைய நீரோடைகள் உருவாகி காளிகண்டகி ஆற்றுல கலக்கின்றன. அடுத்ததா மார்சியாண்டி ஆறு, செட்டி ஆறு, புத்தி கண்டகி ஆறுகளும் முக்கியமானவை. அடுத்ததா தௌலகிரி மலையில வனவிலங்கு சரணாலயம் எதுவுமே இல்ல. ஆனா அதோட அடிவாரத்துல தோர்பதான் வேட்டை சரணாலயம் இருக்கும். இந்த வேட்டை சரணாலயம் தௌலகிரி மலை நிழல்ல அமைஞ்சிருக்கு. நேபாள நாட்டுல இருக்கிற ஒரே வேட்டை சரணாலயம் தோர்பதான் வேட்டை சரணாலயம். இங்க வேட்டையாடுதலுக்கு கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். நம்ம ஊர்ல இப்படியெல்லாம் சான்ஸே இல்லன்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த தோர்பதான் வேட்டை சரணாலயம் என்னதான் வேட்டைய அனுமதிச்சாலும், அதே நேரத்துல இயற்கை மற்றும் வனவிலங்குகள பாதுகாக்கிறது. அடுத்ததா தௌலகிரி மலையில முதல்ல யார் ஏறி இருக்காங்கன்னா, ஸ்விஸ், ஆஸ்திரியன், நேபாள குழுவினர். ஃபர்ஸ்ட் இந்த தௌலகிரி மலை ஏறி இருக்காங்க. இதுக்கு யார் தலைமையில இந்த மலைய ஏறி இருக்காங்கன்னு பார்த்தா, மேக்ஸ் ஐசலின் தலைமையில மே 13, 1960வது ஆண்டு முதல்ல ஏறி வெற்றி பெற்று இருக்காங்க. தௌலகிரி மலை ஏறுபவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நுழைவாயிலாக பொக்காரா நகரம் விளங்குது. இந்த மலையேற்ற பாதையில நிறைய தற்காலிக குடியிருப்புகள், அதாவது ஆங்கிலத்துல ட்ரெக்கர்ஸ் ஹட்ஸ்னு அழைக்கப்படுற பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய சிறிய கிராமங்கள் அதிக அளவுல இருக்கு. அடுத்ததா காளி கண்டகி பள்ளத்தாக்கு பற்றி பார்க்கலாம். நேபாள நாட்டுல உள்ள உலக புகழ்பெற்ற உலகின் மிக ஆழமான பள்ளத்தாக்குகளில் ஒன்றாக காளி கண்டகி பள்ளத்தாக்கு இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆறுக்கும் காளி கண்டகின்னு சொல்றீங்க, பள்ளத்தாக்குக்கும் காளி கண்டகின்னு சொல்றீங்கன்னு தானே? அட ஆமாங்க. ஆறுக்கும் பள்ளத்தாக்குக்கும் காளி கண்டகின்னு தான் பேரு. இந்த பள்ளத்தாக்கு தௌலகிரி மற்றும் அன்னபூர்ணா மலைகளுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. இந்த பள்ளத்தாக்கோட ஆழம் 5571 மீட்டர். அதாவது 18,278 அடி ஆழம் வரைக்கும் போகுது. அதனாலதான் உலகின் ஆழமான பள்ளத்தாக்கு மலையேற்றம், அதாவது ஆங்கிலத்துல வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் கோர்ஜ் ட்ரெக்னு அழைக்கப்படுது.
உலகிலேயே புகழ்பெற்ற ட்ரெக்கிங் பாதைகளுக்கான பகுதியா இந்த பள்ளத்தாக்கு விளங்குது. நேர்களே, தௌலகிரி மலை அழகான வெள்ளை மலைன்னு வர்ணிக்கப்பட்டாலும் அதிக அளவுல இறப்பு விகிதம் இருக்குது. அதற்கு 3 முக்கிய காரணங்களும் இருக்கு. முதலாவதா, அடிக்கடி ஏற்படுற பனிச்சரிவுகள். அடுத்தது, செங்குத்தான நிலப்பரப்பு. இறுதியா, கணிக்கவே முடியாத வானிலை போன்ற காரணங்களால தௌலகிரி மலை ஆபத்தான மலையாகவும் கருதப்படுது. தௌலகிரி மலை ஏறுபவர்களுக்கு அதிக சோர்வு, மூளை வீக்கம், கடுமையான மலைநோய் ஆகியவை ஏற்படுது. அடுத்ததா, தௌலகிரி மலையில உள்ள விலங்குகளை பற்றி பார்க்கலாம். பனி சிறுத்தை, சிவப்பு பாண்டா, இந்த அரிய விலங்கு தௌலகிரி மலைப்பகுதிகள்ல வாழுது. பனியாடு, காட்டெருமை, ஹிமாலயன் தார். அது என்னங்க, ஹிமாலயன் தார்ன்னு தானே கேக்குறீங்க? நம்ம ஊரு நீலகிரி தார் மாதிரி ஹிமாலயன் தார் அப்படின்னா, காட்டு ஆடு மற்றும் பல்வேறு பறவை இனங்களும், பூச்சிகளும், மீன்களும் வாழ்கின்றன. இந்த தௌலகிரி மலைப்பகுதி பல்வேறு வகையான வனவிலங்குகளுக்கு புகலிடமா இருக்குது. சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். அடுத்த வீடியோல லடாக் மலைத்தொடர் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு டியர் பூமி சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் வேணும்னா டியர் தமிழ் சேனல பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல டியர் எர்த் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. பாய் நேயர்களே.